विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् यदकृतम्भो निधिसेतु बन्धनः करस्थलाधकृतपर्वताधिपः भवानि ते लङ्घितभस्मसम्भवः सदाशिवस्तव भावनक्षमः नतिभिर्नतिभिस्वमीशपूजा विधिभिर्ध्यानसमाधिभिर्नतुष्टा धनुषा मुसलेन चास्मभिर्वा वदते प्रीतिकरं तथा करोमि वचसा चरितं वदामि शम्भो अहमुद्योगविधातु ते प्रसक्तः मनसा कृतिमीश्वरस्य सेवे शिरसा दैव तदा शिवं नामि आद्या विद्या हृद्गता निर्जरासीत् विद्या हृद्या हृद्गता त्वत्प्रसादात् सेवेद्यं श्रीकरं त्वत्पदाब्जम् भावे मुक्ते भजनं राजमौले 88வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். சிவானந்த லஹரி பிரகரணம் முடிவுக்கு வந்துருக்கு. இன்னொரு 2 வாரத்துல முடிஞ்சவிடும் சாதாரணமா. அதுக்கப்புறம் உபநயனம் வரப்போறது, தை பிறக்க போறது. விசேஷமாக இதுக்கு மேல என்ன பிரகடனம் எடுத்துக்கலாம்னு எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. நம்ம ஆரம்பிச்சது முன்னால உபனிஷத்துகள்லாம் பார்த்தோம், பகவத்கீதையை பார்த்தோம், விவேக சூடாமணி பார்த்தோம். பகவத்பாதால் பண்ணியதான பிரகரணங்கள்ல நிறைய ஸ்லோகங்கள் இதுக்கு அர்த்தம் தெரியலேங்கிறதுக்காக இது பண்றதுன்னு ஆரம்பிச்சோம். பகவத்பாதாலே முக்கியமான ஸ்லோகங்கள், பிரசித்தமான ஸ்லோகங்கள், அவைகள்லயும் அர்த்தம் தெரியலேன்னு நினைச்சுட்டு இந்த ஹரி, சிவானந்த ஹரி இப்படி சில ஸ்தோத்திரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கோம். இன்னும் நம்ம அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியதான ஸ்லோகங்கள் சிலது இருக்கு. அதுக்கு ஸ்லோகம் தெரியும், அர்த்தம் தெரியலன்னு சொல்லக்கூடாது, விஸ்தாரமாக தெரியல. ரொம்ப பேருக்கு அர்த்தம் தெரியும், ஆனா அதனுடைய விசேஷார்த்தங்கள் தெரியல. அப்படிப்பட்டதான ஸ்தோத்திரங்கள் சிலது இருக்கு. கனகதாரா ஸ்தோத்திரம் எல்லோருக்கும் தெரியும், ஆனா அங்கம் ஹரே கோஷணம் ஆசிரியன்னு ஆரம்பிச்சு அதுக்கு என்ன அர்த்தம்னு பதமா அர்த்தம் தெரிஞ்சுக்கல. ஸோ அது ஒண்ணு சொல்லலாம்னு நினைக்கிறேன். பஜகோவிந்தம் எல்லோருக்கும் பஜகோவிந்தம் சொல்லிட்டே இருக்கோம், ஆனா அதனுடைய உபனிஷத் அர்த்தம் அதுல என்ன இருக்கு அதை பார்க்கணும். ஷட்பதி ஸ்தோத்திரம், லட்சுமி நிருசிம்ம ஸ்தோத்திரம், பஜ பஜ லட்சுமி நரசிங்காம பதசரசிச்ச மகரந்தம் எல்லோரும் படிக்கக்கூடியதான ஸ்லோகம், தினந்தோறும் அனுசந்தானக்கூடியதான ஸ்லோகங்கள். ஆனா அதுல என்ன விசேஷமான ஒரு அர்த்தம் இருக்கு அதை தெரிஞ்சுக்கலாம். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், பிறகு சத்தியம் ஞானம் அனந்தம் ஆகாசம் பரமாகாசம் கோட்ட பிராங்கண லிங்கண லோலமன ஆயாசம் பரமாயாசம் அப்படின்னு இருக்கக்கூடியதான கோவிந்தாஷ்டகம். இப்படிப்பட்டதான ஸ்லோகங்கள்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இல்ல வேற ஏதாவது சொல்லணும்னா எனக்கு சொல்ல தயார். ஆனா விவகாரம் என்னன்னா எல்லோருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறத அனுசந்தானம் பண்ணக்கூடியதான ஸ்லோகங்கள்ல இவைகள்லாம் கூறாறதுல பார்ப்போம். அதுக்கப்புறம் விஜயலட்சுமி வந்த பிறகு பெரிய கிரந்தமா இது ஒண்ணு இந்த ஸ்லோகங்கள் அது வரைக்கும் முடிச்சுட்டு விஜயலட்சுமிக்கு பெரிய கிரந்தம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப சத்யா அடுத்தது கனகரஹார ஸ்தோத்திரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோரும் எப்படி நினைக்கிறாளோ அப்படி. அதுக்கு மேல யதக்ரதம்போ நிதிசேது பந்தனக்கரஸ்தலாதக்ரத பர்வதாதிபா பவானி தே லங்கித பத்ம சம்பவ சதாசிவாச்சஸ்தோபாவனட்டமா அப்படின்னு நேற்று பார்த்தோம். பகவானை அர்ச்சனதோ ஸ்தோத்திரம் துதிக்கிறதோ அல்லது தியானம் பண்றதுன்னு எப்படி இருக்கணும் ஒரு மனுஷன்? பகவானோ அவ்வளவு பெரியவர், அவரை அர்ச்சனம் பண்றதுன்னு யாரால ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மாதிரி ஒரு கஷ்டத்தை இருக்கணும். ராவணனை கொண்டு விட்டார், இங்க வந்தார்,
அதுக்கு பிராமணன் கொண்ட தோஷத்தை போறதுக்காக பகவானை பிரதிஷ்டை பண்ணி ராமேஸ்வரத்துல விசேஷமாக அங்கே பகவானுக்கு அர்ச்சனை பண்ணினதாக ஐதீகம். அந்த இடத்துலயே நிறைய கிணறெல்லாம் இருக்கு, அமிர்தங்கள், எல்லா நதிகளும் அங்கே வந்திருக்கான் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணாக. எப்படி ராமனுடைய பட்டாபிஷேக சந்தர்ப்பத்துல நாளைக்கு காலமே பட்டாபிஷேகம் நடக்க போறது, 300 நதிகள் புண்ணிய நதிகள்ல இருந்து தீர்த்தம் கொண்டு வரணுமா, எங்க போறது, குரங்குகளை அனுப்பிச்சா. அது என்ன ஆச்சுன்னா காலமே 5 மணிக்குள்ள வந்துடணும் தான். வந்த பிறகு தானே அதுக்கெல்லாம் கலசத்துல வச்சு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்றதுக்கு வரணும்னா வந்துருதுன்னு 300 புண்ணிய கஷேத்திரத்துல இருந்து புண்ணிய நதிகள்ல இருந்து வந்ததுன்னு சொல்றேன். நதிகள்லாம் என்ன பண்ணிட்டேன் அங்கேயே வந்துருக்கான். அதனாலதான் இன்னைக்கு ராமேஸ்வரத்துக்கு போனோம்னா அங்கே நிறைய கிணறுகள்லாம் இருக்கு. அந்தந்த கிணறு ஸ்நானம் பண்ணி தான் ரொம்ப விசேஷம்னு சொல்றேன். அப்படி அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி அந்த பிரதிஷ்டை பண்ணி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணினார். அப்படிப்பட்டதான ஒரு யோகியதை இருக்குமையானால் நான் உங்களை பண்ணலாம். ஆனா அந்த யோகியதை எனக்கு இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம், தெரியலையே. அதே போலயே பகவானை துதிக்கிறது அப்படின்னு ஆரம்பிக்கலை. ஆனால் யாரால துதிக்க முடியும்? அகஸ்தியரால துதிக்க முடியும். அகஸ்தியர் துதிச்சார். அங்கிருந்து கைலாசத்துக்கு போய் கைலாசம் இந்த மயிலால இருந்து ஆரம்பித்து பகவானுடைய ஆக்கியினாலேயே நீங்க போங்க, மதுரைக்கு போங்க, நான் உங்களுக்கு தரிசனம் பண்றேன் கொடுக்குறேன்னு சொன்ன பிறகு அங்கிருந்து வரும்பொழுது விந்து பர்வதத்தை நிறுத்திவிட்டார். என்ன வளராம நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து இப்படியே இருங்கோன்னு சொல்லிவிட்டு அப்படி வந்தாராம். அப்படிப்பட்டதான ஒரு சாமர்த்தியம் இருக்கு. அகம்ஸ்தியாயிட்டு அகஸ்தியான்னு சொன்னோம். அப்படிப்பட்டதான அகஸ்திய முனிவர் அவர் துதிக்கிறார். நம்ம சாதாரண மனுஷர்களுக்கு பகவானுடைய துதிக்கிறதுன்னா ஸ்தோத்திரம்னு சொல்றதுக்கு 2 அர்த்தங்கள் லோகத்துல இருக்க. ஒண்ணு என்ன, அவிஜ்யமான குணாபிதானம், இல்லாத குணங்களை ஸ்தோத்திரம் பண்ணும். நீங்க இந்திரன் சந்திரன் நம்மள ஸ்தோத்திரம் பண்றது அவனுக்கே தெரியும், இதெல்லாம் நம்ம கிட்ட இல்ல, வெறுமனை ஏதோ தலையில ஐஸ் வைக்கிறான். எதற்காக? ஏதோ காரியமாகணுங்கிறதுக்காக. இது ஒரு ஸ்தோத்திரம் லோகத்துல பாக்குறோம். அதே விதமாக இன்னொன்னு என்ன, குணினிஷ்ட குணாபிதானம், இருக்கிற குணங்களை எடுத்து சொல்றது. அது எதற்காக? அவரை துதிக்கிறதுக்காக. அதனால நாம் க்ஷேமத்தை அடைகிறதுக்காக, காசுன்னு மட்டும் இல்ல, க்ஷேமத்தை அடைகிறதுக்காக. இப்படிப்பட்டதான அப்புறம் அவருடைய குணங்களை அறிந்தவனால தானே தெரிய முடியும். பகவானுடைய குணங்கள் யார் அறிந்தாரோ அவர் தானே ஸ்தோத்திரம் பண்ண முடியும். அவருடைய குணங்கள் யாருக்கு தெரியும்? அகஸ்தியர் போன்ற மகாத்மாக்களுக்குத்தான் தெரியும். ஆகையால் அப்படி இருந்தால் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். எனக்கு அப்படிப்பட்டதான நிலை இல்லையே, நான் என்னமா ஸ்தோத்திரம் பண்ணுவேன்? அதுக்கப்புறம் தியானம் பண்ணணும். தியானம் பண்றதுன்னா பிரம்மதேவர் தியானம் பண்ணியிருக்கார். பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை தியானம் பண்ணியதாக பவானிதே லங்கித பத்மசம்பவா. பரமேஸ்வரா லங்கித பத்மசம்பவா, மகாதேவ சாட்சாத் பிரம்மதேவர் இருக்காரு, அவரை பத்தியா நான் இருந்தேனையானால் நானும் தியானம் பண்ணுவேன். ஆனா அந்த நிலைகள் ஒண்ணும் எனக்கு இல்லையே. நான் தியானம் பண்ணவும் தெரியல, அர்ச்சனை பண்ணவும் தெரியல, ஸ்தோத்திரம் பண்ணவும் எனக்கு தெரியல, என்ன பண்றது? ததாசி வத்தவ பாவனட்டமா. அப்படி இருந்தா தான் உங்களை தியானம் பண்ண முடியும். அப்படி இல்லாததுனால அர்ச்சனை பண்றதோ தியானம் பண்றதோ பூஜை பண்றதோ எனக்கு தெரியாதப்பா. ஆகையால் என்ன கேட்கிறேன், தவபாதம் புஜ பக்தி மேவதேஹி. அது முன்னால ஸ்லோகத்துல சொன்னார். அசனம் கரளம் பகலாபோ வசனம் தர்மஜ வாகனம் மஹோட்சா தவதாத்யதிக்கும் மமதாத்யதிக்கும் கிமஸ்தி சம்போத்பதவபாதம் புஜ பக்தி மேவதேஹி. அப்படின்னு உங்களுடைய பாதத்தை பக்தியை மட்டும் கொடுங்க, நான் இதை ஒன்றும் கேட்கல. ஏன்னா எனக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடியல, அர்ச்சனை பண்ண முடியல, தியானம் பண்ண முடியல. உங்க பக்தி இருந்தா மனசால அப்படியே உங்களையே நினைச்சிருந்து ரமிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணினார். அடுத்த ஸ்தோத்திரத்தை இப்ப என்ன சொல்ற, என்ன ஸ்தோத்திரம் முடியாது, பூஜை பண்ண முடியாதுங்கிறல, ஏன் கொஞ்சம் பூஜை பண்ண முடியாது அப்படின்னு கேட்கிறீரா? பாருங்க, நதிபிர்நதிபிஸ்வமீஷ பூஜா விதிபிர்த்யானதமிபிர்ன துஷ்டா. ஹே பரமேஸ்வரா, யாரோ எவ்வளவோ நமஸ்காரம் பண்றா, ஸ்தோத்திரம் பண்றா, பூஜை பண்றா, அவள இடத்துல நீங்க நிஜமா திருப்தி அடைஞ்சா போல தெரியலையே. ஆனா எப்படி நீங்க திருப்தி அடைஞ்சிருக்க? தனுஷா முதலே நகர்வா வததே கிரீதிகரம் சதா கரோமி. சாதாரண மனுஷர்கள் மட்டும் இல்ல, ஒருத்தர் உங்களை வில்லால அடித்தார், அதை இருக்கு. ஒருத்தர் உலகையால போட்டார், அதையும் எடுத்துட்டு இருக்கு. தனுஷா முதலே நகர்வா கல்லால அடிச்சார், அதை வசதியா நீங்க எடுத்துட்டு இருக்கேன். புஷ்பத்தை போட்டு பூஜை பண்ணினா உங்களுக்கு ஒன்றும் ரிசல்ட் ஒன்றும் தெரியல. நமக்கு தினமும் இப்படி பண்ணிட்டு இருக்கோம், ஒன்றும் தெரியலையே. உங்களை எப்படி பூஜை பண்றதுன்னு பூஜை வெளியே டவுட் ஆயிருக்கு.
பூஜா பద్ధதி எல்லாம் பார்த்தாச்சு, வேதங்கள்லாம் பார்த்தாச்சு, தர்மசாஸ்திரங்கள்லாம் பார்த்து, ஆனா என்ன தெரியலன்னு தெரியல. புஷ்பத்தை போட்டான் ஐயாவுத்தான் அவரை எரிச்சுட்டு இருந்தீங்க. அரவிந்தமசோகஞ்ச நவ மல்லிகா நீலோத்பலஞ்ச பஞ்சைதே பஞ்சபாணஸ்ய சாயகான மன்மதன். அவர் தாமரை பூ போட்டார், அசோக புஷ்பம் போட்டார், மல்லி புஷ்பத்தை போட்டார், உங்க மேல மாம்பூ புஷ்பத்தை போட்டார், இப்படிப்பட்டதான புஷ்பங்கள்லாம் அல்லி புஷ்பத்தை போட்டார். இவைகள்லாம் உங்க மேல போட்டா நீங்க பூஜை எடுத்துக்கணுமா வேண்டாமா? எடுத்துக்கணும் சுவாமி. ஏன்னா புஷ்பங்கள்னாலேயே போட்டிருக்காரு உங்களை. புஷ்பங்கள்லாம் அடிக்கல, இது உங்க மேல போட்டார், நீங்க அதை எடுத்துட்டு ஓஹோ நம்ம மேல புஷ்பம் போட்டிருக்காங்க, அவன் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசீர்வாதம் பண்றதை விட்டு மூணாவது கண்ணை திறந்து என்ன ஆச்சுன்னு இருக்கிற இடம் தெரியல. புஷ்பத்தை போட்டவருக்கு இந்த கதியா இருக்குன்னு நான் புஷ்பத்தை போட முடியுமா? இப்ப நான் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சுவாமின்னு இன்னைக்கு இப்படி பண்றல, இப்படி ஒண்ணு பயமா இருக்கே, என்ன தெரியல. ராமாயணத்துல குஹன் இருக்காரோ இல்லையா, அவர் அங்க இருக்கார். கங்கை நதியை தாண்ட வைக்கணும்னுக்கிறதுக்காக நான் போட்ல ஏறேன்னு. குஹன் என்ன பண்றாருன்னா நோன்னு சொல்ல முடியாத, என்ன சகமண்டலத்துக்கும் அதிபதியா தசரதன் இருக்கார், சக்கரவர்த்தி திருமகன். அவரும் பக்தி இருக்கு ராமன் நடத்துல. ஆனா என்ன பண்ணினான்னா ராமன் போட் ஏறுறதுக்காக கிளம்பினார். காலை எடுத்து வைக்க போற இருங்கோன்ட்டான். என்ன சுவாமின்னார், முதல்ல நான் கிளம்பிடுறேன்ட்டார். எதற்காக கால் அலம்பணும் நீங்க அப்படின்னு கேட்டா, ஆமா கால் அலம்பிதான், ஆனா அப்புறம் தான் வருவேன்னு, போட்ல விடுவேன்னு. ஏன்னு நீங்க இதுக்கு முன்னால போயிருக்க கல்யாணம் ஆற சந்தர்ப்பத்தில், கல்யாணத்துக்கு முன்னால அந்த இடத்துல அகல்யான்னு ஒரு அம்மா இருந்தா, கல்லாயிட்டு இருந்தா. இந்த கல்லா இருந்த அம்மா உங்களுடைய பாத தூளி விழுந்ததுமே ஒரு பெண்ணா மாறிவிட்டா, அழகான பெண்ணா மாறிவிட்டா. கல்லு பெண்ணா மாறிச்சுன்னு எனக்கு இருக்கிறது போட்டு ஒண்ணுதான். அதுல நீங்க காலை வச்சுன்னா வெறும் தூசி விழுந்த வராது, காலையே வைக்கிறேங்கிறது. அந்த போட்டும் ஒரு பெண்ணா மாறிடுச்சுன்னா என் கதை என்ன நாளைக்குட்டான் விவகாரம் முழுக்க. அதனால என்ன பண்ற, முதல்ல உங்க காலை நீட்டா அழம்பி ஒரு மணல் கூட அதுல இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நான் ஏற்றுப்பேன் நத்தையன்டார் ராமச்சந்திர பிரபு, வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்றாரு. விசேஷமாக அந்த ராம பாத ரஜஸுக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு அப்படின்னு ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு. வால்மீகி ராமாயணத்துல விசேஷமா சொல்லியிருக்கார். ஏன் சொல்ல வந்தேன்னா, அது மாதிரி சுவாமின்னு புஷ்பத்தினால பகவான் மன்மதன் பூஜை பண்ணினார். அந்த பூஜை பண்ணினதான மன்மதன் நீங்க எரிச்சுவிட்டீர். எனக்கு புஷ்பம் தொட்டாலே பயமா இருக்கு, பரமேஸ்வரன் புஷ்பத்தை போடலாமான்னு பயமா இருக்கு, கோபம் வந்துருமோ பயமா இருக்கு. சரி, வேற என்னமா அர்ஜுனன் என்ன பண்ணினார், பாசுபதாஸ்திரத்துக்காக தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். உலகத்துல மற்றவர்கள் இல்லாத ஒரு அஸ்திரம் இருந்தால் அந்த அஸ்திரத்தினால ஜெயிக்கலாம். யுத்தத்துல அப்படித்தானே, அவள்கிட்ட இல்லாதான ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்கமையானால் அதனால ஜமிக்கலாம் எனக்கூடியதான அபிப்பிராயத்துல துரோணாச்சாரியர் இதுவரைக்கும் யாருக்கும் சொல்லி கொடுக்காததான ஒரு அஸ்திரம் எப்படி இருக்குன்னா, துரோணாச்சாரியர்கிட்ட தான் எல்லோரும் வாசித்தார். யார பாண்டவாள் கௌரவாள் எல்லோரும் 105 பேரும் அவர்கிட்ட தான் வாசித்தார். அவர்கிட்ட வாசிக்காம யுத்தம் பண்ணினதுன்னு சில பேர் தான் இருந்துட்டு இருக்கா. அதுல கர்ணன் ஒருவர். இது எல்லோரும் என்ன துரோணாச்சாரியர்கிட்ட வாசித்தவா தான். ஆகையால் அவள்கிட்ட என்ன அஸ்திரம் இருக்குன்னு இவாளுக்கு தெரியும், இவாள்கிட்ட என்ன ஆற்றல் இருக்குன்னு அவளுக்கு தெரியும். ஆக விவகாரம் என்ன, நம்ம ஒரு அஸ்திரம் போட்டா இந்த அஸ்திரத்துக்கு எதிராக இருக்கக்கூடியதான அஸ்திரம் எது போடணும்னு எல்லாம் தெரிஞ்சவாளா இருந்துட்டு இருக்கா. ஆகையால் என்ன தெரியணும்னு அவள்கிட்ட இல்லாதான ஒரு அஸ்திரத்தை பாதிக்கணும். அப்ப என்ன, அந்த அஸ்திரம் போட்டேன்னா அவளுக்கு அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, அப்படி முழிச்சுட்டு இருப்பா, நமக்கு சீக்கிரமா பண்ணிவிடலாம் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அர்ஜுனன் என்ன பண்ணினான்னா, அந்த வனவாசம் இருக்கிற காலத்துல பாசுபதாஸ்திரத்தை சம்பாதிக்கணும், பரமேஸ்வரனோட அனுகிரகம் தேவை அப்படிங்கிறதுக்காக போன. பரமேஸ்வரன் இந்த தபஸை கவனித்து பார்த்தார். தபஸை கவனித்து பார்த்துட்டு இவனை நம்ம பரீட்சை பண்ணி அதற்கு பிறகு இவனுக்கு யோகியத்தை இருந்தா கொடுக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணினா, இவருக்கு ஒரு பன்னி அனுப்பிச்சு விட்டார் மாயினால. அந்த பன்னி இவர் தபஸ் பண்ற இடத்துல இவருக்கு எண்ணிட்டே இருந்தது. இவன் எப்படிப்பட்டவன், சத்திரியன். சாதாரண மனுஷெல்லாம் பிராமணாவா இருந்தா போனா போறதுன்னு அந்த இடத்த காலி பண்ணி இன்னொரு இடத்துல போவோம். நமக்கு யாராவது கலாட்டா பண்ணினான்னா நம்ம அவ்வளோ சண்டை போடுறது இல்லை. என்ன சார் துஷ்டனோட 9 துஷ்டனை தூர வளர்க்குன்னு நம்ம பாட்டுக்கு வேற எங்கேயாவது போயிட்டே இருப்போம். ஆனா சத்திரியன் உடம்புல அந்த ரத்தம் இருக்கோ இல்லையோ, என்ன பண்ணினான்னா, இப்படி நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கையில அம்பு இருக்குன்னு எடுத்தான் போட்டான்.
பரமேஸ்வரன் என்ன பண்ணாருனாக்கா சரியான தருணம் நினைச்சுட்டு அவரும் ஒரு அம்பை போட்டார். இந்த ரெண்டு அம்பும் ஒரே க்ஷணத்துல வந்து அந்த பன்னியை அடிச்சிடும். இப்ப என்னாச்சுன்னா பன்னி அடிச்சதுமே இவர் பார்த்தார், நம்ம ஒரு அம்பு போட்டோம் இது பரவாயில்ல, இன்னொரு அம்பு விழுந்துருக்கு, யார் வந்து போட்டா அப்படின்னு பார்த்தார். பார்த்தா அங்க ஒரு வேடம் நிக்கிற. யாரப்பா நீங்க? இந்த அம்புன்னா அந்த வேடம் நேரம் வந்து இந்த பண்ணியை தொடாதீங்க, நான் போட்ட அம்பு தான் அதை கொண்டு. வேடம் வேட்டையாடுறதுல அதுல ஒரு ரூல் இருக்கு, அவளுக்கு எல்லாருக்கும் ரூல் இருக்கு. நான் முதல்ல போட்டேன், என் நம்பு தான் தைச்சிருக்கேன், என் நம்புனால தான் அதை போயிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அது எனக்கு சேர்ந்தது உமக்கு சேர்ந்தது இல்லைன்னு அது பாட்டுக்கு அது காட்டுல இருக்குது, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அதுல ரெண்டு பேரும் அடிச்சுவிட்டு இது எனது உனது சண்டையில் ஆரம்பிச்சிருக்கேன். இவர் சொன்ன, இந்த பாருங்க உங்க அம்பு முன்னால தைச்சதுக்குங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? ரெண்டும் அட் தி சேம் டைம் அடிச்சிருக்கு, ஒரே கணத்துல ரெண்டும் அடிச்சிருக்கு. அது எனது நீங்க இல்ல, நீங்க என்ன பண்ண போற, நான் என்ன பண்ண போறேங்கிறது அப்புறம். நீங்க எல்லாம் அதை ஹிப்ட் பண்ணி சாப்பிட போறீங்களா? மாம்சத்தை சாப்பிட போறது இல்லை. நானும் அதுக்காக தான் அடிச்சிருக்கேன். ஆகையால் இது எனக்குத்தான் சேரணும், என் நம்ப அடிச்சிருக்கேன்னு இவங்க கிளீன் பண்றதா தான் நானும் சண்டை போடுவேன். உமக்கு இல்லைன்னு இவ ரெண்டு பேருக்கு என்னாச்சுன்னா பண்ணியை விட்டா ஒருத்தர் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். எப்படி சண்டை வரும்னு பாருங்க. லோகத்துல விவகாரம் அப்படின்னா எதுக்கோ ஆரம்பிப்போம், வேற எதுக்கோ சண்டை வந்துடும். அதான் ரொம்ப கேர்ஃபா இருக்கணும். சண்டை வரும்பொழுது நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா பேசாம இருக்கணும். அதுதான் முக்கியமான விவகாரம். யாராவது ஒருத்தர் கத்த ஆரம்பிச்சிருந்தா நீங்க அடங்கி விடுங்க. அது ஒன்றும் மான பிரச்சனை இல்லை, கௌரவ பிரச்சனை இல்லவே. ஏன்னா நல்ல வழி ஏன் தெரியுமா, நான் அவரும் பேசி நீங்களும் பேசி ஒருத்தர் இந்த சண்டை போடுறப்ப இன்னொருத்தர் என்ன பேசுறாருன்னு இவர் கவனிக்க மாட்டார். இவருக்கு தோணிட்டு பேசிட்டே இருக்கணும். என்ன நம்மகிட்ட ஸ்டாக் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுறணும். இதுவே விவகாரமே தவிர அவர் என்ன சொல்றாரு அது நமக்கு தகுந்ததா பதில் சொல்றோம், அவர் கேட்டு பதில் சொல்றதுங்கிற விவகாரம் இல்லை. நடுவுல ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும், இந்த வார்த்தை நீ எப்படி சொல்லலாம், நீ அந்த மெயின் சண்டை போயிடும். என்ன போய் இந்த வார்த்தைகள்லாம் இப்படி ஏதோ சண்டை நடக்கும். இது போல விவகாரம் என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப பண்ணியை விட்டா அது வாட்டுக்கு விழுந்து கிடக்கிறது. இவ ஒரு 15 நாள் யுத்தம் பண்ணினாங்க, பகலும் ராத்திரி. இவரும் விடல அவரும் விடல. அர்ஜுனனுக்கு ஒரு ஆச்சரியம் வந்துருது. ஏன்னா இத்தனை அஸ்திரங்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான சகல அஸ்திரங்களும் போட்டிருக்கோம், இந்த வேடனானவன் அத்தனையும் சேர்ந்து அதுக்கு மேல யுத்தம் பண்ணிட்டு இருக்கானே இவன் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அஸ்திரம் போட்டு அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் கேட்க இடம் இல்லை. ஏன்னா இது மேல விழுந்துட்டே இருக்கு. பார்த்தானா என்ன ஆச்சு அப்படின்னு நினைக்கிற காலத்துல பகவான் போட்டதான அஸ்திரம் அதுல அடிச்சு இத்தனை வரைக்கும் இந்த வேலை விடாம தடுத்துட்டே இருந்தா தெரியாம ஒண்ணு அடிச்சு பட்டது கீழே விழுந்து மயங்கி போயிட்டான். ஒரு 10 நிமிஷம் ஆனதுமே முழிச்சுட்டான். முழிச்சதுமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா பரமேஸ்வரன் அந்த வேட ரூபத்துல இல்லையே, பரமேஸ்வரர் ரிஷப வாகனத்தோட அம்பாளோட இருந்திருக்கான்னு தர்சனம் கொடுத்தார். அப்ப சொன்னார், ஆடாதான் நான் அப்பவே சந்தேகப்பட்டேன், ஏன்னா இத்தனை நாள் என்னோட சண்டை மல்லு கட்டுறாங்க, யாரோ ஒரு பெரியவரா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஏன் என்ன அடிச்சு அப்படின்னு கேட்டார். என் பண்ணி எனக்கு கொடுக்கல, அதனால அடிச்சுக்கிறார் அவர். அது இருக்கட்டும், இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுமே நீங்க ஏன் தபாசை பண்ணீங்கன்னு. இது போல அஸ்திரம் வேணும்னா அதுக்கப்புறம் இந்த பாசுபத அஸ்திரத்தை கொடுத்தார், அதை வாங்கி வச்சிருந்தார். ஆனா பாரத யுத்தம் முழுக்க பாசுபத அஸ்திரத்தை உபயோகப்படுத்தல. தூரம் பண்ணியும் என்னடா அந்த அஸ்திரத்தை உபயோகப்படுத்த வேண்டியதான சந்தர்ப்பமே வரல. பிரம்மாஸ்திரமே கடல்தான் உபயோகப்படுத்தினார். 100 பேரையும் கொன்ன பிறகு அதுக்கப்புறம் அஸ்வத்தாமா வந்து உபபாண்டவாளை கொன்ன சந்தர்ப்பத்துல நாளைக்கு சூரியோதயம் உள்ள அந்த அஸ்வத்தாமா இதை கொன்னதார நான் கொண்டு விடுறேன்னு யுத்தம் பண்ணி போற பொழுது அப்புறம் அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரத்தை உபயோகப்படுத்தினான். அப்ப பிரம்மாஸ்திரம் உபயோகப்பட்டா அதுக்கு பிரதியா பிரம்மாஸ்திரம் போடலைன்னா என்ன ஆகும்னு அந்த இது கெட்டு போயிடும், கொண்டு விடுவாள். அதனால என்ன இவர் பிரம்மாஸ்திரத்தை போட்டார். 2 பிரம்மாஸ்திரமும் ஆகாசத்துல மோதிண்டே இருக்கு. அது மோதிண்டே இருக்கு. உலகம் முழுக்க பத்திண்டு எறிகிற சந்தர்ப்பம் என்ன பண்றதுன்னு தெரியல. தேவதைகள்லாம் ஆச்சரிய விட்டு போடுறா, என்ன பண்றது. பகவான் கிருஷ்ண பரமாத்மா சிரிச்சு என்ன பண்ணார், உன் பிரம்மாஸ்திரத்தை நீ பின்னால வாங்கிக்கோன்னார் அர்ஜுனனை. கேட்க மாட்டேன்றான். பகவான் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஏன்டா நான் பின் வாங்கினேன்னு அது என்ன கொண்டுவிடும். நீங்க பாட்டு சிம்பிளா சொல்லிவிட்டு பின்னால வாங்கிக்கோன்னு என்ன பண்றதுன்னு. இல்லைன்னா அவனுக்கு அங்கே பார்த்தா அவருக்கு போடதான் தெரியுமே தவிர உபசம்ஹாரம் தெரியாதான் அஸ்வத்தாமா. என்ன பண்றதுன்னு அப்ப வசிஷ்டர் நீங்க வந்த என்ன பண்ணினா 2 கையிலையும் 2 பிரம்மாஸ்திரத்தை வச்சுட்டு சாப்பிட்டார். அஸ்திரத்தை சாப்பிடுவாரு, அம்ப சாப்பிடுவாரான்னு. அவர் எதையும் சாப்பிடுவார் வாரம் முழுக்க. 2 ஆச்சுனர். இப்படித்தான் அஸ்திரமானது முடிஞ்சதே தவிர
பிரம்மசிரோஸ்திரத்தை பிரதியே கிடையாது. அப்படி அந்த அஸ்திரத்தை போட்டவர் அது அச்சு. அதுதான் கடைசியில போட முடிஞ்சது. அதுக்கு முன்னால இருக்கிற அஸ்திரங்கள்லாம் ஒன்றும் அவைகளோடய முடிஞ்சு போயிடுது. அதுக்கு மேல இருக்கக்கூடியதான சிவாஸ்திரம் பாசுபதாஸ்திரம். அந்த பாசுபதாஸ்திரத்துக்கு உபயோகப்படுத்த வேண்டியதான சந்தர்ப்பமே வராம போயிடுத்து பாரத யுத்தத்துல. ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி பாசுபதாஸ்திரம் போடும்போது இவர் என்ன பண்ணினாரா, தன்னுடைய வில்லுனாலேயே அடிச்சாரா பரமேஸ்வரன். அந்த வில்லால அடிச்சதுனாலதான் அந்த லிங்கம் இருக்கு பார்த்தல, லிங்கத்துல ஒரு கோடு விழுந்துருது. அவருடைய நெத்தியில ஒரு கோடு விழுந்துதான். அதனால்தான் பரமேஸ்வரனுடைய லிங்கத்திலையும் பார்த்தோம்னா ஒரு கோடு இருக்கணும். அதுக்கு பார்த்த பிரகாரம்னு அந்த கோடு இருக்கக்கூடியதான சிவலிங்கத்துக்கு பார்த்த பிரகாரம்னு. அப்படிப்பட்டதான சிவலிங்கமா இருந்தது ரொம்ப வசதி அப்படிங்கிற. ஏன்னா இந்த சால கிராமத்துல எந்த வசதி, இது எந்த சால கிராமம், இது மகாவிஷ்ணுவா, இது சுதர்சனா, இது எப்படின்னு சால கிராமத்தை கண்டுபிடிக்கிறது. அது ஒரு சாஸ்திரம். ரத்னத்தை எப்படி கண்டுக்கிறது, ரத்னம் டைமண்ட் கரெக்ட் ரத்னமா இல்லையாங்கிற போல எது லிங்கங்கள்லாம் என்ன லிங்கம், ஸ்வயம்பூ லிங்கமா, மரகத லிங்கமா. சில இடத்துல மரகத லிங்கம் இருக்கும், ரொம்ப வசதி. அது இங்க காரணேஸ்வர் கோவில்ல இருக்குன்னு சொல்ற மரகத லிங்கம். பாலம் வெட்டலையானால் மேல வெளுப்பா இருக்கும். அந்த லிங்கத்துல பால் விழுந்த சந்தர்ப்பத்தில் அப்படியே பச்சை கலர்ல இருக்கும். மறுபடியும் கீழ் வந்து வெளுப்பா இருக்கு. அதை பார்க்கலாம். சாதாரணமா அபிஷேகமே பண்ண மாட்டாங்க எதிர்க்க. ஏன்னா அது பண்ண அந்த மரகத லிங்கமானது அவ்வளோ. அது என்ன சில கோடி விலை. அது சின்ன மரகத லிங்கம் ஒரு மோதிரத்தை போட்டுக்கிறதுக்கு அது 30,000 40,000. அவ்வளோ பெரிய லிங்க மரகத்துல தான் எவ்வளோ இருக்கும் பாருங்க. சாதாரணமா அபிஷேகம் பண்ண விட மாட்டா, பண்ணினாலும் திற போட்டுருவா. விவகாரம் என்னன்னு அப்படி விசேஷமாக இருக்கு. அதுல இந்த பார்த்தனால அடிக்கப்பட்டதான லிங்கம் இருக்கு பார்த்தீங்களா, அர்ஜுனன் அடிச்சதான லிங்கம், அது பார்த்த பிரகாரம்னு பேர். இப்படி வில்லால அடிச்சான். ஆனா அவனுங்க வந்து ஸ்தோத்திரம் பண்ணி அசத்தியா தலையில வச்சுன்னு அவருக்கு உங்களுடைய அஸ்திரத்தையே கொடுத்தல பரமேஸ்வர. நான் என்ன புட்பத்துல பூஜை பண்ணி நான் மன்மதனை ஒரு மாதிரி கவனிச்சுட்டு அடிச்சதுதான் நீ இவரை கவனிச்சுட்டு இருக்கு. நான் என்ன பண்றது, எப்படி பூஜை பண்றது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், பயமா இருக்கு, நான் எப்படி பூஜை பண்றது அப்படிங்கிற. பூஜா விதி வித்யாதி விதி வித்யாதி வித்யாதி சமாதி துஷ்டா விதிபி தியான சமாதி துஷ்டா. எப்படி தனுஷா, இந்த தனுஷுனாலதான் எப்படி அந்த வில் அடிச்சா நீங்க சந்தோஷப்பட்டிருக்க. பரமேஸ்வரா உங்களை என்ன சொல்றது, எந்த புஷ்பத்தினால உங்களை பூஜை பண்ணுவேன், நீங்க அடிச்சா சந்தோஷப்பட்டிருக்கல, நான் என்ன பண்றது முசலேனா. அதே போல என்னிடத்துல வில் இல்ல, ஆனா இன்னொரு பக்தர் என்ன பண்ணிருக்காரு, உலக்கையால் அடிச்சாராம் பரமேஸ்வரன். அதையும் தாங்கன்னு ஒரு கதை இருக்கு. 64 நாயனார் தெரிஞ்சதில்லை. அதுக்கப்புறம் சாக்கிய நாயனார்னு ஒரு நாயனார். அவர் என்ன பண்ணினார், அவர் சமணர்கள் இருந்ததான சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்துல சமணர்கள் நழுக்க ஆடிட்டு இருந்தா, ஆட்சி பண்ணிட்டு இருந்தா. அந்த சமணர்கள் பௌத்தாள் இருக்கிற காலத்துல யாரும் நம்ம தெய்வங்களை பூஜை பண்ணப்படாதுன்னு விசேஷப்பட்டு இருந்தா. அப்படி நாஸ்திகாளுடைய காலம் எவ்வளவு இருந்தது. இப்பதான் நாஸ்திகருங்கிறோம். இப்ப இருக்கிறவங்க ஒண்ணுமே கிடையாதுன்னு மேக்சிமம் உங்களை பயமுடுத்துவா. பூனால் ஆரத்தமே ஊச்சு குடுமையை கட் பண்ணுவேங்கிற அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனா ஒரு காலத்துல என்ன, அடிச்சா மனுஷியால பார்த்தா, அடிச்சா உதச்சா, அப்படி எல்லாம் இருந்தது. ஆனா அந்த சந்தர்ப்பத்திலயும் இருந்திருக்கா, பக்தாள் இருந்துட்டு இருக்கா, இல்லாம இல்ல. இந்த சாக்கிய நாயனார் என்ன பண்ணுவார், தினந்தோறும் என்ன பண்ணுவா, பரமேஸ்வரத்துல கல்ல வீசுவார். ஏண்டா உள்ளூர மனசுல நான் புஷ்பத்தை போடுறேங்கிற எண்ணத்துல கல்ல வீசுவாராம். அவளுக்கு என்ன தெரியும், கல்லன்னா வீச்சுட்டு இருக்க, சரி அப்படி விட்டுருக்கா, என்ன சிவ பூஜை பண்ணப்படாது அப்படின்னு நினைச்சுட்டு அவர் கல்ல வீசுட்டு இருக்கான்னு விட்டாலாம். ஆனா பரமேஸ்வரன் உள்ளூர மனசுல வருத்தப்பட்டு கல்லாலேயே பகவானை பூஜை பண்ணினாரா சாக்கிய நாயனார் அப்படின்னு அவருடைய நாயன்மாருடைய சரித்திரங்கள்லாம் விசேஷமாக இருக்கு. அப்படிப்பட்டதான் நதி தனுஷா முசலே நர்வா வதத்தே பிரிகரம் ததா கரோமி. உங்களுக்கு எது பிரியம்னு சொல்லுங்க, அதுக்கு தகுந்தா போல நான் பண்றேன். கல்லால் எரித்தும் கை வில்லாட்டில் தூக்கினாலும் கனி மதுர சொல்லால் துதித்தும் அப்படின்னு விசேஷமாக தாய்மானவர் பாடிட்டு இருக்க. அப்படி கல்லால அடித்தவரையும் நீங்க காப்பாத்திருக்கல சுவாமி. ஆகியால் பூஜை உங்களுக்கு எப்படி பண்றது எனக்கு தெரியலையே. வில்வத்தினால பூஜை ஏகஞ்ச பில்வம் சலிலம் சகிஞ்சது சமர்ப்பிதம் சங்கர மூர்த்தி பக்தியா. ஒரே ஒரு திருதலம் திரிகுணாகாரம் திரேத்திரம் அப்படின்னு ஒரே ஒரு பில்வத்தை பரமேஸ்வரன் தலையில வச்சு ஒரு உத்தரணி ஜலத்தை போட்டா போறோம், பக்தியோட போட்டா போறோம்னு சொல்றா. ஆனாப்பா இருக்கேன் என்ன குற்றங்கள் எல்லாம் போட்டா மன்மதன் அவன் இருக்கப்பட்டான். வில்லால அடிச்சார் அர்ஜுனன், அவரை துதித்து அவருக்கு மந்திரம் வேற கொடுத்திருக்கு. கல்லால எரித்தார் சாக்கிய நாயனார். அந்த கல்லால அடித்தவரையும் நீங்க சந்தோஷப்படுத்த அது விசேஷமாக நீங்க எடுத்து, அதனால சிவர்
ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்னு சொல்றது. ஆகையால் எனக்கு எப்படி பூஜை பண்றதுன்னு தெரியலையே, பூஜா மெத்தடே தெரியலையே, இருக்கிற யாரை கேட்டா நமக்கு தெரியாதுங்கிறான். புராணங்கள்ல இப்படியும் அப்படியும் இருக்கு, என்னப்பா சொல்வேன். தனுஷா முசலே நஸ்மபிர்வா வததே பிரீதிகரம் ததா கரோமி. ஹே பரமேஸ்வரா, நீங்க பிரத்யட்சமாய் நீங்க சொல்லுங்க, ஏன்னா வேற யார் சொல்றப்பல நம்பரா போல இல்ல, ஏன்னா இப்படிதான் இருக்கு. ஏன் நீங்க வந்து சொல்லுங்க, அதுக்கு தகுந்த போல நான் பண்றேன் அப்படின்னு பகவான பிரார்த்தனை பண்றேன். அதுக்கப்புறம் பகவானை பூஜை பண்றதுக்குன்னா என்னென்ன அவருக்கு இது வேணும்னு பொருளை பத்தி இல்ல, எவ்வளவு பொருள் இருந்தா நிறைய பொருள் இருந்தா சந்தோஷப்படுவார்னு இல்ல, சரியான ஒரு மனசு இருக்கணும். உள்ளூர மனசு சுத்தமா இருக்கணும். அகத்துல இருக்கிறதா முகத்துல காணப்படும். தெளிவா இருக்குன்னா உள்ளூர சந்தோஷமா இருக்காருன்னு அர்த்தம். அந்த மனசுல ஒரு சாந்தி ஒரு தாந்தி அவைகள் இருந்தால் பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். நீங்க நிறைய கடையில இருக்கிற எல்லா பழத்தையும் கொண்டு வந்து வச்சோ, இல்ல கடையில இருக்கக்கூடிய அடுக்கி வச்சிருக்கக்கூடிய ஸ்வீட் எல்லாம் வாங்கி வச்சோ பகவான் கேட்கல. ஆனா அவர் என்ன கேட்கிறார், உங்க மனசு தூய்மையா இருக்கா, சுத்தமா இருக்கா, அதுல ஆசைகள் இல்லாம இருக்கா, யாரு மேலும் கோபம் இல்லாம இருக்கா, குடிய மட்டும் இன்னொருத்தருக்கு சகாயம் பண்ணிட்டே இருக்கீங்க, இன்னொருத்தர் வாங்கிக்கிறது இல்ல, நீங்க பண்ணணும். உங்களால முடிஞ்சதான சகாயம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், எல்லாருக்கும் எதையும் எதிர்பாராமல். மனுஷாளுக்கு முக்கியமா வேண்டிய எப்ப பாரு என்னால இன்னொருத்தருக்கு என்ன தொண்டு பண்ண முடியும், அது யோசனை பண்ணி பார்த்தீங்களா? நம்ம வந்து மரங்கள்லாம் நமக்கு நிழலை கொடுக்கறது, நீங்க என்ன கொடுத்து மரத்துக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. மாமரம் எல்லாம் நிறைய பழங்களை கொடுத்துருக்கு உங்களுக்கு, நீங்க மாமரத்துக்கு என்ன கொடுத்து? என்னைக்காவது ஒரு வாழை ஜலத்தை விட்டுருக்கல? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த மரங்கள் பட்சிகளுக்கு நிறைய இருக்கிறது, கூடு கட்டிக்கிறதுக்காக இடம் கொடுத்துருக்கு. நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோமா? நம்ம ஆத்துக்குள்ள ஒரு சின்ன பூச்சி வந்துருந்தா அதை விரட்டி அனுப்புறோம், பூச்சி கூட வரப்படாது, ஏன்னா உங்க வீடா, அது உள்ள வரவே கூடாது, அது என் வீடு. கரப்பு வந்து அதை முதல்ல அதை பேகான அடிச்சு அது போயிடணும், இங்க ஒன்றும் இருக்கக்கூடாது, நான் ஒருத்தந்தான் இருக்கணும். என்ன சார் மனுஷனுக்கு விவகாரம்? உலகத்துல பாருங்க ஒவ்வொன்றும் எவ்வளவு சகாயம் பண்றது. நதி பிரவகிச்சுட்டே இருக்கு, எவ்வளவு ஜலம் நீங்க எடுத்துன்னு போனாலும் அது வேண்டாம், என்னுடைய ஜலத்தை எடுத்துன்னு போகாதேன்னு சொல்றதா? பழைய நாள் எல்லாம் வீட்டுல தீர்த்தம் வராது, கிராமாந்தரத்துல என்ன பண்ணுவா, ஆத்துல இருந்து குடத்தை எடுத்துன்னு போய் 2 குடம் ஜலம் அங்க இருந்து கொண்டு வருவா நதியில இருந்து. அத்தனை பேர் குடத்துல ஜலம் எடுத்துன்னு வந்தாலும் அந்த நதியானது ஏன் என் ஜலத்தை எடுத்துன்னு போனேன்னு சொல்லித்தா. ஒருத்தர் சின்ன சொம்புல எடுத்துன்னு போறார், ஒருத்தர் பெரிய குடத்துல எடுத்துன்னு போறார், இவளுக்கும் கொடுக்கறது அவளுக்கும் கொடுக்கறது. இப்படி உலகத்துல எல்லாமே பாருங்க, ஒரு மனிதனை தவிர எல்லா உருப்படியும் மனுஷியாளுக்கு வேண்டியதான சகாயம் பண்ணிக்கொண்டே இருக்கு, எல்லோருக்கும் பண்றது. அதுக்கையும் சகாயம் வாங்கி கொள்ளாமல் எல்லாம் எனக்கே நீங்க பண்ணும்போது சொல்றது இந்த மனிதன் மொத்தம்தான். நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். இவனுடைய சரீரமும் யாருக்கும் உபயோகம் இல்லை. பாம்பு பிராணனை விட்டு எடுத்து அதனுடைய சரீரம் தோல் எடுத்து அதை லேடிஸ் ஹேண்ட்பேக் பண்ணிக்கிறான். இந்த மனுஷன் போயிட்டான்னா இவனுடைய தோல் எதுக்கும் உபயோகப்படாது, அது தொட்டா குளிக்கணும்னு சொல்றது. இப்படி இருக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறப்ப ஒரு கண்ணு மரணானந்தம், என் கண்ணை யாருக்காவது கொடுங்க, என்னுடைய இதை யாருக்காவது கொடுங்க அப்படின்னு சொல்லலாமோ இல்லையோ. நீங்க எங்க பிராணம் விட போறான்னு தெரியாது. இங்கேயோ அமெரிக்கால போய் பிராணம் விட்டேன்னா அங்கெங்க இந்த வர வரைக்கும் இருக்குமா? அட்லீஸ்ட் சொல்லாம நான் பிராணம் போன பிறகு என் கண்ணு யாராவது கொடுக்கணும், இதையும் யாருக்காவது கொடுங்க, கிட்னிஸ் யாருக்காவது கொடுங்க சொல்லி வைக்கலாமோ இல்லையோ. ஏன் இவனுக்கு தெரியாது சார். அப்ப போனா பரலோகம் கிடைக்குமோ இல்லையோன்னு டவுட் வந்து கேட்கறான். இந்த உலகத்திலேயே நீ இன்னொருத்தருக்கு உதவல, பரலோகத்துல உனக்கு வர போறதுன்னு நினைக்க போறல? என்ன பாருங்க விவகாரம் என்னன்னா, மனுஷன இது தெரிஞ்சுக்கணும். ஆகையால பூஜைக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்கணும் என்கிறதில்ல, ஆடம்பரமாக அது பண்ணணும் இது பண்ணணும்னு இல்ல. ஆனா பகவானுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க 4 பேருக்கு சகாயம் பண்ணக்கூடியதான எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். எப்ப பார்த்தாலும் என்னால முடிஞ்சது ஏதோ பண்ணிட்டே இருக்கோம், எல்லோருக்கும் பண்ணி கொண்டிருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் வேணும். மனசுல சாந்தி வேணும். ஆகையால் மனசுல சாந்தி வேணும்னா என்னென்ன, முக்கியமாக வாக்குல இனிமையான சொல்லு இருக்கணும். வசசா எப்ப பாரு இன்னொருத்தர் பத்தி கோல் சொல்லிட்டே இருக்கணும். அவன் அப்படி இவன் இப்படி, இவன் பண்ணிட்டு இருக்கான் அது பண்ணிட்டு இருக்கான், முதல்ல அதர்மம். இப்ப இன்னொருத்தர் பத்தி நம்ம சொல்றதை நிறுத்தணும்னா என்ன பண்ணோம்னா பேச்சை நிறுத்தணும். அந்யாவாஜா விமுஞ்சதா அமிர்தஸ்ய ஏக சேது உபனிஷத் சொல்றது அனாவசியமான பேச்சை நிறுத்தி விடுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் பேசுறதுக்கு முன்னால் இது தேவைத்தானா அப்படின்னு நினைச்சுட்டு யோசனை பண்ணி அப்புறம் பேசுறான்.
ஒரு வார்த்தை பேசணும்னு ஆரம்பிக்கிற ஒருத்தரோட முதல்ல மனசுல இதை நம்ம பேசினா ஆகணுமா யோசனை பண்ணி அப்புறம் பேசுவோம். எழுதுறது போங்க பேசவே முடியாது. என்ன நம்ம பேசுறதுக்கு முன்னாலேயே இது ஒரு யோசனை பண்ணி அதுக்கப்புறம் பண்ணினேன் அது பேசவே முடியுமா? அதனாலதான் மௌனம் இருக்கணும். ஆனா மௌனமா இருந்தா ஒண்ணுமே பேசப்படாதுங்க. சில பேர் மௌனம்னு சொல்லுவா, பெரிய போர்டு எழுதி வச்சுட்டு எல்லாத்தையும் எழுதிட்டே இருப்பான். அதை படிக்கிறது ஹேண்ட் ரைட்டர் கூட சரியா இல்லைன்னு பேசே சொல்லாமா இருக்கிறோம். அப்படி இருக்க கூடாது. விவகாரம் மனசு சாந்தியா வச்சுக்கணும். யாரோடையும் பேசக்கூடாது. எந்த அளவு குறைக்கணுமோ அந்த அளவு குறைச்சு வச்சுக்கணும். முதல்ல வச்சசா. ரெண்டாவது என்ன? ஆக்ஷன். நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய வியாபாரம் எப்படி இருக்கணும்? இன்னொருத்தருக்கு துன்புறுத்தராபாலே இருக்கக்கூடாது. சில பேர் பேசும் காலத்திலே உதட பேசண்டே இருப்பான். உதட அப்படியும்பா, இல்லைன்னா கண்ணை ஒரு மாதிரி பார்ப்பான். அவன் நம்மளை பார்க்கிற காலத்திலே நம்ம அவளை பார்க்க வேண்டாம்னு தோணுங்க. சில பேர் கண்ணடி பட்டது ஏன்னா எல்லாம் விழுந்து போயிடுச்சு சார்மா. அவர் ஒரு மாதிரி பார்த்தார் சார், அதனாலயே எல்லாம் கெட்டு போச்சு. ஸ்திரீகள்லாம் புருஷாலாம் இங்க வராதுங்க, மாவு அரைக்கிற பார்த்தா மாவு புளிச்சு போயிடும். அதுக்கு இந்த மனுஷனுக்கு இருக்குமே. ஆனால் என்ன சொல்றது? சும்மா அப்படின்னு சொல்றேன். நீங்க பார்த்தா மாவு புளிச்சு போயிடுங்கிறான். ஆனா விவகாரம் என்னென்ன? ஆனா லோகத்துல சில பேர் பார்த்தா ஒரு விஷயம் நடக்கிறது. காரணம் என்னென்ன? மனசுல கல்மஷம் இருக்கு. எப்பொழுதுமே மனசு சாந்தமா இருக்கணும். உங்களுடைய ஆச்சாரம் நீங்க பழகிறது எப்படின்னு தெரியணும். எல்லோரோட மரியாதையே பழகணும். அவன் சின்னவரா இருந்தாலும் அவனை வாடா போடான்னு பேச வேண்டாமே. அங்கோன்னு மரியாதை கொடுக்க வேண்டாம். சாதாரணமா பேசுங்களேன். அவனுக்கு ரொம்ப மரியாதையும் கொடுக்க வேண்டாம். சின்ன குழந்தைனா வாமான்னு சொல்லுங்களேன், கண்ணாவான்னு சொல்லுங்களேன். சில பேர் அதட்டி பேசுறது, நீ என்ன பண்ணின வாடா போடா அப்படிங்கிறது. வயசான பிறகும் 60 வயசானா அவனுக்கு என்ன தெரியும்னு சும்பன் அப்படிங்கிறது. அவனுக்கு என்ன தெரியும்னு யாருக்கு என்ன தெரியும்? யோசனை பண்ணி பாருங்க. உமக்கு என்ன தெரியும்? அவாவா துறையில அவ வசதி. ஒரு சாதாரணமாக சின்ன விஷயம் ஆயிடுச்சு. என்ன பல்பு எரியலைன்னா அதை கயட்டி வேற பல்பு போட உமக்கு தெரியல. எலக்ட்ரிஷியன் வந்தா தான் போட முடியுது. ஏன் சார் என்னடா இவர் எலக்ட்ரிக்கல் ஐஐடியில பாஸ் பண்ணினார், விவகாரம் தெரியல. அப்ப எல்லோருக்கும் எல்லாமும் தெரியுமா? சில பேருக்கு தான் தெரியும். ஏன் இன்னொருத்தர வையப்படாது. லோகத்துல எப்படின்னா அவன் வசதி இவன் தாழ்த்தி எனக்கூடியதான எண்ணமே இருக்கப்படாது. இதுதான் ஆச்சாரம்னு பேர். நம்ம எப்படி பழகணும், 4 பேர் இடத்துல எப்படி இருக்கணும் என்கிறது தெரியணும். ஆகையால் வச்சசாச்சரிதம் வதாமி சம்போ அகமுத்யோக விதாது பிரசக்தா. ஹே பரமேஸ்வரா, உத்தியோக விதாது எப்படி பழகணும், எப்படி பண்ணணும், எந்த யோகம் பண்ணணும் என்கிறது எனக்கு தெரியலையப்பா. அகமுத்யோக விதாது பிரசக்தா. உத்தியோக விதாது, உத்தியோகம் அப்படின்னு சொன்னா எந்த செயலை எப்படி பண்ணணும் என்கிறது தெரியாது நமக்கு. நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி நடந்துக்கணும், பெரியவர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு தெரியல. அவ பேசுறதுக்கு முன்னாலே நம்ம பேசிவிடுறோம். இல்ல அப்படி இல்லை, நான் சொல்றதான் கேள்வி போகிறோம். பெரியவா எதை சொன்னாலும் முதல்ல காதை கொடுத்து கேளுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் அதை கேளுங்க. கேட்ட பிறகு எல்லாம் கேட்டு அப்ப இது இப்படி நடந்து நீங்க சொல்றபடி பண்ணினா இந்த ஒருமே என்ன பண்றது பின்னாடி கேளுங்களேன். இங்க பேசுறதுக்கு அப்படி இல்லை என்ன இப்படின்னு சொன்னா அவ பார்த்தல இவருக்கு என்ன திமிரு, நான் பேசுறதே கேட்க மாட்டேங்கிறான் சார். அவர் சொல்றது சரியா இல்லாம இருக்கலாம். வயசானத்தினாலே எல்லாம் தெரியணும்னு நிர்பந்தம் இல்ல. இல்லாத போனாலும் அவள் இடத்துல நம்ம முதல்லயே கண்டிச்சோமே ஏன்னா அவளுக்கு கோபம் வருது. அப்படி பண்ணக்கூடாது. யாரையும் சொல்லு கேளுங்க 2 நிமிஷம். அதுக்கப்புறம் இப்படி பண்ணினா இந்த ப்ராப்ளம் வரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஓஹோ அப்படி அப்ப நீங்களே சொல்லுங்களேன், அவளே வந்துருவா வழிக்கு. ஸோ உங்களுடைய எச்சம் ஹவு டு பிஹேவ் தெரியணும். இதெல்லாம் நமக்கு தெரியல. அகம் உத்தியோக விதாதுதே பிரசக்தா. உத்தியோகம்ங்கிற இடத்துல அகம் யோகம். யோகம்னு என்னதுன்னு யோக மார்க்கம் எனக்கு தெரியாது. மனுஷன் என்ன பண்ணோம்னா உலகத்தை எல்லாமே ஜெயிக்கலாம், உங்களுடைய மனசை நீங்க ஜெயிக்க முடியாது. 6ஆம் அத்தியாயத்துல பகவத்கீதையில பகவான் வரிசை யோகம் எல்லாம் சொன்னார். எல்லாத்தையும் கேட்டுட்டான். ஒரு 35 ஸ்லோகங்கள் கேட்டுட்டான் அர்ஜுனன். கேட்டுவிட்டு அப்புறம் ஒரு கேள்வி கேட்டார். சுவாமின்னு நீங்க சொல்றதெல்லாம் இது வேலைக்கு ஆகாத போல இருக்கேங்கிறோம். என்ன சுவாமின்னு? இதெல்லாம் இருக்கட்டும், இந்த மனசை அடக்கிறதுன்னு பாருங்களா. அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம். இந்த மனசை அடக்கிறதுன்னு அடக்குங்கோன்னு சொல்றது அடக்கிறது முடியாதுன்னு தோன்றதே எனக்கு அப்படிங்கிறன்னு பகவான் இவ்வளவு சொன்ன. இது முடியாதுன்னு ஏன்டா சஞ்சலத்வாஸ்தி ஸ்திரம். இந்த மனசை அசைகிறது.
அசைவது மேல இப்படியே அசைய போகாது. நல்ல பேக்காட்டு வரும்ப துணியில காய போட்டேன்னா அந்த துணி அந்த பல விதமாக அசையறதோ அது மாதிரி தான் மனசு அசையிறது. ஒண்ணு நினைச்சுட்டே இருக்கிறப்ப இன்னொன்னு ஞாபகம் வருதுன்னு. பூஜை பண்ணணும் பகவான் உட்கார்ந்துமே ஸ்டவ் ஆஃப் பண்ணணுமான்னு ஞாபகம் வருது. பால் மேல வச்சோமே இறக்கி வச்சேனா இல்லையான்னு சந்தேகம் வருது. கதவு மூடி இருக்கேனா இல்லையான்னு சந்தேகம் வருது. இப்படி 1000 சந்தேகங்கள் வந்து பூஜை தவிர இது எல்லாம் மனசு சுட்டு ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறது இங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மனசை நீங்க கட்டுப்படுத்தணும்னு சொல்றேன். இது முடியாத காரியம் நினைக்கிறேன். என்ன பண்றது நீங்க? நான் வந்து வெறுமனை சொல்லல சுவாமி, ட்ரை பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த மனசை அடக்கிறதுக்காக வேண்டியதான முறைகள்லாம் கையாண்டு அதுக்கப்புறம் அது முடியலேங்கிறதுன்னா நான் சொல்லிட்டு இருக்கேன். இது முடியாது போல இருக்கேன். நீங்க சொன்ன யோகம் எல்லாம் சரியா வரலையே, மனசை அடக்க முடியாது போல இருக்கேன் மனிதனால அப்படின்னு கேட்டா அசம்சயம் மகாபாஹோ மனோ துர்நிகிரகம் ஜலம். சந்தேகம் இல்லப்பா நீ சொன்னது பகவானே ஒத்துட்டார். ஏன்னா ஒரு மகாபாஹோ போட்ட பகவத்கீதையில ஒவ்வொரு ஸ்லோகத்தும் ஒரு விஷயம். நீ ரொம்ப வீரன் தான், 10,000 பேரை அடக்குவ நீ. ஏன்னா அதான் மகாரதனம். காலம்பர் எழுந்துண்டு தேரு சாரதியோட, சாரதி தேரு, அந்த தேரோட்டி, குதிரைகள் இவைகளோட சேர்ந்து ஒருவரா போய் சாயந்தரம் வரைக்கும் யுத்தம் பண்ணி 10,000 பேரையும் தோக்க வச்சு இவர் திரும்பி வரணும். இவர் மட்டும் இல்ல, தேரோட்டி சௌக்கியமா, குதிரைகள் எல்லாம் சௌக்கியமா இருக்கணும். இப்படி யாராவது வந்தா அவருக்கு மகாரதன். ஒரு மகாரதன் எப்படி 10,000 பேரோட ஒரு நாள் முழுக்க யுத்தம் பண்ணி தனக்கு ஒண்ணும் ஆகாம தேரோட்டியை காப்பாத்திட்டு குதிரைகளை காப்பாத்திட்டு தான் மகாரதன். இவ்வளவு ஒரு பவர் இருக்கக்கூடியவன் நீ எத்தனையோ யுத்தங்கள் இப்படி பண்ணிருக்கேன், பரமேஸ்வரனோட சண்டை போட்டிருக்கேன், எல்லாம் வந்து நடந்திருக்கு. இருந்தாலும் உன்னாலேயே உன் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்டா மனசு இந்த பக்கம் அசைஞ்சுட்டே இருக்கேப்பா. ரைட்ட ஒத்துக்கிறேன். அசம்சயம் மகாபாஹோ மனோ துர்நிகிரகம் ஜலம். அப்ப என்னதான் பண்றது? முடியாதுன்னு இந்நேரம் சொல்லிவிட்டு இப்ப நீங்க முடியாதுன்னு நீங்களும் தமாஷ் பண்றீங்களா எப்படின்னா? இல்லப்பா, அபியாசேன கௌந்தேய வைராக்கியேன கிருத்யதே. நீ ட்ரை பண்ணுப்பா, ஒரு நாள்ல முடியாது, ஒத்துக்கிறேன். மறுபடியும் மனசை ஒரு இடத்துலயே நிறுத்தி நிறுத்தி வழி பண்ண. காலம்பரை வந்து 2 நிமிஷம் பகவானுக்கு முன்னால உட்கார். 1 மணி நேரம் 10 மணி நேரம் சொல்லலையே, 2 நிமிஷம். ஆனா அந்த 2 நிமிஷத்துல உன் மனசுல ஒரு எண்ணமும் வரணும். பகவானை பத்தி நினைப்பு கூட வேண்டாம், ஒரு எண்ணமும் இல்லாம இருந்துட்டான். சார் முடியலையே, இன்னைக்கு நிக்கலையே, நாளைக்கு ட்ரை பண்ணேன். முடியலையே, நாளைக்கு ட்ரை பண்ணேன். ஒரு 6 மாசம் பண்ணேன். ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் தானே, எவ்வளவோ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கல. பண்ணின்னு கொஞ்ச நாள் என்ன ஆனார், மனசு நீங்க உட்கார்ந்து அடையும். அந்த பிராக்டிஸ் தான் வேண்டியது. எந்த விவகாரமும் பிராக்டிஸ்னால வரும். மனசை நிக்க வைக்கக்கூடியதான முயற்சி இருக்கிறேனால் அந்த வழக்கத்தினால அது கேட்கும். அபியாசேன கௌந்தேய. இதுக்கு இன்னொரு வழி சொல்றேன். என்னது? வைராக்கியேன கிருத்யதே. அது வேணும் இது வேணும்னு கேட்கறத நிறுத்திவிடு. எது வேணும்னாலும் அப்படியே கடத்தலுக்கு போறது. ஏதோ ஒண்ணு வாங்கி நல்லா இருக்கேன், வாங்கிடலாம் போல இருக்கேன். அவத்துல கீழே இருக்கிறவா பிளாட்ல இருந்துட்டு இருக்கேன், கீழ் பிளாட்ல ஏதோ போண்டா கொண்டு இருக்கேன், நம்மளும் சாப்பிடுவோமே, இந்த வாசனை வந்துட்டு இருக்கேன், இதை கொஞ்சம் நிறுத்து. என்னைக்கு உமக்கு வருதோ அன்னைக்கு சாப்பிடுங்க. அது வரைக்கும் அது வேணும் இது வேணும் எனக்கூடியதான எண்ணத்தை நிறுத்துக்கோ. இதை நிறுத்தி விட்டு மனசை உயர்றதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருந்தாலேயானால் நிச்சயமா நீங்க அடைய முடியும். ஆகையால் மனுஷனுக்கு என்ன வேணும்? மனசை நிற்க வைக்கணும். வசசா சரிதம் வதாமி சம்போ அகம் உத்யோக விதாசு தே பிரசக்தா. உத்யோக விதாசு, உத்தம யோக விதாசு. முதல்ல உத்தியோகம்னா யத்னம் பிரயத்னம் முயற்சின்னு அர்த்தம் சொன்னேன். உத்தமமான யோக விதிகள்னால இருக்க முடியாது. உத்தியோக விதாசு தே பிரசக்தா மனசா கிருதிமீஸ்வரஸ்யவே. இதனால என்ன பண்ண முடியும்னா, ஏ பரமேஸ்வரா, உன்னுடைய ஆக்கிருதியை மட்டும் நான் சேவை பண்ணிட்டே இருக்கேன். ரிஷபாரூடனா இருந்துட்டு அப்படியே கால மேல உட்கார்ந்து உங்க பக்கத்துல அம்பாள் உட்கார்ந்து இருக்கா, நடுவுல சுப்பிரமணிய சுவாமி உட்கார்ந்து இருக்கா. இந்த ஒரு சோமாஸ்கந்தமான ஒரு ஸ்லோகம். சோமாஸ்கந்தர்னு என்னது? சோமாஸ்கந்தம், சோமாசா ச உமா. உமாயோட அம்பாளோட சேர்ந்ததான சொல் சோமஹா. ஸ்கந்தம் நடுவுல இருக்கா. இந்த பக்கம் இந்த பக்கம் அம்பாள், அந்த பக்கம் பரமேஸ்வரன், நடுவுல சுப்பிரமணிய சுவாமி. தான் சோமாஸ்கந்த மூர்த்தி. கந்தமூர்த்தின்னு படிக்கிறான். அதனால இவாளுக்கு அதுலயே பேர் என்ன பண்றது, அந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை படிச்சு பார்த்தேன்னா உங்களுக்கு ரொம்ப புரியும்.
ஏன்னா இந்த பார்வதி பரமேஸ்வரோட சக்தி சுப்பிரமணிய சுவாமியா இருந்துட்டு இருக்கார். அந்த சுப்பிரமணிய சுவாமியா இந்த கோலத்துல பரமேஸ்வரனோட சேர்ந்து இருக்கக்கூடியதான அம்பாளோட சேர்ந்து இருக்கக்கூடியதான சுப்பிரமணிய சுவாமிக்கு நீங்க நமஸ்காரம் பண்ணினால் மனசுல இருக்கக்கூடியதான கவலைகள்லாம் ஓடி போயிடும். அதனால கவலை இல்லாம குழந்தை பக்கத்துல இருந்து சின்ன குழந்தை பக்கத்துல இருந்து அம்மா அப்பாவுக்கு மற்றெல்லாம் மறந்து போயிடுமோ இல்லையோ, அதே மாதிரி அவ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கா. அந்த சுப்பிரமணிய சுவாமி நமஸ்காரம் ரொம்ப சந்தோஷம், மனசுல இருக்கக்கூடியதான கவலைகள் போகும்னு சொல்றது. அது மாதிரி மனசாக்கிருதிமீஸ்வரஸ்ய சேவே, இந்த ரிஷபவாகனத்தில் இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் இருக்கா போல மனசுல நினைச்சுட்டு இருக்கேன். மனசை நிறுத்த எனக்கு தெரியல, மனசை பதம்படுத்த தெரியல, வாக்குல அனாவசியமாக பேச வேண்டாம் நானும் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். யாராவது ஒரு வார்த்தை சொன்னா என்ன பீரிட்டு அந்த வார்த்தையால நீ மட்டும் சண்டை போடுறதுக்கு வாக்கு போயிடுது. 4 வார்த்தை பேசின பிறகுதான் அடாதான் நம்ம பேசப்படாதுன்னு நினைச்சமே அப்புறம் ஞாபகம் வரும். யாராவது ஒரு வையிட்டோம், அதுக்கு முன்னாள் நீங்க பிரதிகர்த்தவ்யம் யசதர்மஸ்வநாதனா அப்படின்னு அவன் பேச நான் சும்மா இருக்கிறத சார். இப்படி இருந்த உலகத்துல இருக்கா என் தலையில மிளகா வச்சு தேய்ச்சி விடுவாங்க. இப்ப தேய்க்காமலா இருக்கா? இப்பதான் நான் போதிச்சுட்டு இருக்கேன். யார் உங்களை விட்டா? அதுக்குள்ள ஏன் இப்படி வேற ஆயிடும்னு ஒண்ணும் வேண்டாம். அந்த மனசுல அந்த பரமேஸ்வரர் புத்தியை தியானம் பண்ணுதா, அவருடைய திருவுருவத்தை தியானம் பண்ணுதா, திருவுருவத்தை தியானம் பண்ணி பண்ணி கடைசியில் என்ன அவருடைய லிங்கத்தை மட்டும் தியானம் பண்ணுதா. அப்புறம் ஆகாசோட சிதாகாசமாக சிதம்பரம், அம்பரம்னு ஆகாசம்னு அர்த்தம். ஒரு ஸ்வரூபம் இல்லாதான ஒரு இடவழியா இருக்கக்கூடியதான் அந்த பரமேஸ்வரன் தியானம் பண்ணுதா. இப்படி தியானம் பண்ணலையானால் அந்த மனசுக்கு சாந்தி கிடைக்கும், வாக்கானது அடங்கும், மனசுல சந்தோஷமானது ஏற்படும். வசசாச்சரிதம் தவதாமிதம்போ அகமுத்யோக விதாதுதே பிரசக்தா மனசாக்கிருதிமீஸ்வர சேவே. பரமேஸ்வரா, என்னுடைய மனசுனால உங்களுடைய உருவத்தை பார்க்கிறேன், அவ்வளவுதான் முடியும். இந்த கண்ணால உங்களுடைய உருவத்தை அப்படியே நினைச்சு பார்க்கிறேன். மனசாக்கிருதிமீஸ்வரஸ்ய சேவே சிரசா சைவ சதா சிவம் நமாமி. சிரசா சைவ, தலையால தலை வணங்கி, எனக்கு கீழே விழுந்து சேவிக்கிறது இல்ல, தலையாட்டம் வணங்கி ஒரு நமஸ்காரம் பண்றவங்களுக்கு சிரசா சைவ சதா சிவம் நமாமி. தலையை வணங்க தேவத்திட்ட போகும் பொழுது தலையில அகங்காரம் இருக்கு, நான் எனக்கூடியதான ஒரு எண்ணம் அந்த தலையில இருக்கு. அதனால தலை நிமிர்ந்து நடக்கிறாம, பெரியவர்களை பார்த்தா தலை குனிஞ்சு நிக்கணும், கை கூப்பிட்டு தலை குனிஞ்சு நிக்கணும். பரமாத்மாவிட்ட அப்படி இருக்கணும். அப்ப என்ன சொன்னார், என்னுடைய அகங்காரம் போச்சு, எனக்கு கர்வம் இல்லை அப்படின்னு காட்டக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அப்படி நான் உங்களுக்கு சிரசா செய்வ சதா சிவம் நமாமி. சிரசா செய்வ சதாசிவம், சதாசிவனான பரமேஸ்வரன் எப்பொழுதும் மங்களமூர்த்தியா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் நமஸ்காரம் பண்றேன்னு அந்த சிவங்கிற பதத்துக்கு விசேஷனம் ஆக்டிவ் சதான்னு. எப்பொழுதும் மங்களத்தை கொடுக்கக்கூடியதான பரமேஸ்வரனை நான் வணங்குகிறேன். இல்லை, இந்த சதா எடுத்துட்டு முதல்ல சிவான்னு சிரசான்னு போடுவார். சதா சிரசா செய்வ சிவம் நமாமி. அந்த பரமேஸ்வரனை எப்பொழுதுமே வணங்கி கொண்டே இருக்கேன். எப்பொழுதும் ஒரு சமயத்துல இல்லைன்னு எப்பப்ப பாக்குறேனோ அப்பப்ப பரமேஸ்வரன் நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு என்ன வேணும்? வசசா சரிதம் வதாமி சம்போ. திருவுருவங்களை திருவிளையாடல்கள்ல வாக்குனால சொல்லிக் கொண்டே இருப்பேன். சரிதம், நீங்க பண்ணியதான ஆலாகல லீலை, மார்க்கண்டேய லீலை, இப்படி பல 24 லீலைகளை வரிசையா சிவபுராணத்துல முதல் ஸ்கந்தத்திலேயே சொல்லியிருக்கு. சிரசா கைவ வதாமி சம்போ அகமுத்யோக விதாசுதே பிரசக்த. பரமேஸ்வர, உத்தியோக விதாசோ, யோகம் சொல்றதுலயோ இல்ல யோகத்தை அனுஷ்டானம் பண்றதுலயோ இல்ல முயற்சி பண்றதுலயோ என்னால முடியாதப்பா. அகமுத்யோக விதாசுதே பிரசக்த மனசா ஆக்ருதிமீஸ்வரஸ்ய சேவே. பரமேஸ்வர, உங்களுடைய ஆகாரத்தை மட்டும் நான் பார்த்துட்டே இருக்கேன், அதுதான் தியானம் பண்ணிட்டே இருக்கேன். வேற ஒண்ணும் எனக்கு தெரியல, பூஜை பண்ண தெரியல, துதிக்க தெரியல, தியானம் பண்ண தெரியல. ஆனா மனசுனால உங்களுடைய உருவம் இப்படி இருக்கும் என்று கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இல்ல ஒரு போட்டோவோ இல்ல விக்கிரகமா இருந்தா அதை கண்ணால பார்த்துட்டு இருக்கேனப்பா, அவ்வளவுதான் முடிகிறது. மனசா ஆக்ருதிமீஸ்வரஸ்ய சேவே சிரசா செய்வ, தலை குனிஞ்சு உங்களுக்கு என்னுடைய மரியாதை செலுத்துறேன். சதா சிவம் நமாமி. சரி, இப்படி பண்ணினா என்ன வந்ததுங்கிற வித்யா ஹிருத்கதா நிர்கதாசி வித்யா ஹிருத்யா ஹிருத்கதா ஸ்வத்பிரசாதாத் சேவே நித்யம் ஸ்ரீகம் த்வத்பதாப்ஜம் பாவே முக்தேர் பாஜனம் ராஜமௌளே ஆத்யா அவித்யா. எத்தனையோ நாளாக கோடி வருஷங்களாக மனுஷாளுக்கு இருக்க அஜ்ஞானம், அறியாமை,
பரமேஸ்வரனை அறியாதான ஒரு தன்மை அது போயிடுதுன்னு. ஆத்யா அவித்யா ஹிருத்யதா நிர்கதா செய்து ஹிருத்யதா மனதில் இருந்த அஜ்ஞானம். இந்த இடத்துல ஹிருத்யதா நிர்கதா மனதுல அஜ்ஞானம் இருக்குங்கிற. சில பேர் பிரம்மத்தினிடத்துல அஜ்ஞானம் இருக்குன்னா, சில பேர் ஜீவனிடத்துல இருக்குங்கிற. இந்த மனசுல இருக்குங்கிற அஜ்ஞானம்ங்கிற பட்சம் தான் காமதிகாரர் சொல்ற பட்சம் தான் இங்க வசதிங்கிறது ஆச்சாரியர்கள் எடுத்துட்டா போல. ஆத்யா வித்யா ஹிருத்யதா நிர்கதா பகவத்கீதையில 13வது அத்தியாயத்துல அஜ்ஞானம் எங்க இருக்குன்னு காரணங்கள்ல இருக்குன்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். உங்க புலன்கள்ல இருக்குன்னு அஜ்ஞானம் எங்க இருக்கு, புலன்கள்ல இருக்குன்னு அதான் இங்க சொல்ற. பிரகரணமா இருக்கும், ஆனா அந்த பிரகரணத்தை நிறைய விஷயங்கள் சாஸ்திர விஷயங்களை ஆச்சாரியர்கள் அப்படியே உள்ள பூத்திருக்காரு. வித்யா வித்யா ஹிருத்யதா நிர்கதா ஆசீத். அதோட மட்டும் இல்ல, வித்யா ஹிருத்யா ஹிருத்யதா தத்பிரசாதாத். வித்யா ஹிருத்யா அறிவு வந்தாச்சு. எப்படின்னு அழகான அறிவு, சோபனமான அறிவு. எந்த அறிவு வந்த பிறகு மனுஷன் சந்தோஷமாவே இருக்கானோ, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் யாரு என்ன சொன்னாலும் மனசுல நிம்மதியோட நிறைவோட இருக்கான் சார். அப்படிப்பட்டதான அறிவு. எவ்வளவு ப்ராப்ளம் ஊரெல்லாம் வரட்டுமே, மானம் இடிஞ்சு கீழே விழட்டுமே, பூகம்பம் வரட்டுமே, அவனு அசையவே இல்லை. என்ன பரமாத்மா என்ன காப்பாற்ற தெரியாது அவருக்கு. அந்த ஒரு தைரியத்துல இருக்கேன் சார். வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை கணக்கிடாததான ஒரு மனப்பான்மை வந்துருது அவருக்கு. அதனால வித்யா ஹிருத்யா ஹிருத்கதா த்வத்பிரசாதாத். வித்யை எங்க இருக்கு, ஹிருத்கதா மனசுல இருக்கு. அதனால அந்த கரண விருத்தி ஞானம் அகண்டாகார விருத்தி ஞானம் தான் ஞான பேர். அத பரா யயா ததக்ஷரம் அதிகம்யதே. உபனிஷத் சொல்றதல்லவா வித்யான்னு என்ன, அறிவுன்னு என்னது, அந்த பிரம்மமாக சிவ வடிவமாக இருக்கக்கூடியதான எண்ணம், அதான் அவித்யா. வித்யா ஹிருத்யா ஹிருத்கதா த்வத்பிரசாதாத் சேவே நித்யம் ஸ்ரீகரம் த்வத்பதாப்தம். ஸ்ரீகரம் த்வத்பதாப்தம், உங்கள் திருவடிகளை நான் எப்பொழுதும் சேவை பண்ணிட்டு இருப்பேன். கேட்டா ஸ்ரீகரம் நன்மையை கொடுக்கக்கூடியது. திருவடிக்கு அவ்வளவு மதிப்பு உண்டுன்னு. பகவானுடைய திருவடி அவ்வளவு. ஸ்ரீகரம் த்வத்பதாப்தம் காவே முக்தேர் பாஜனம் ராஜவே. ராஜமோடைய பரமேஸ்வரா, சந்திரபிரையோட இருக்கிற சந்திரசேகரனா இருந்துட்டு இருக்கல, உங்களை நான் எப்பொழுதும் சேவை பண்ணிட்டே இருப்பேன். முக்தேர் பாஜனம், முக்தியை கொடுக்கக்கூடியதான் உங்களை சேவை பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல விசேஷமாக இந்த சிவானந்த லஹரியை வாசிச்சதுனால கேட்டதுனால என்ன பலமோ, ரொம்ப நாள் கிளாஸுக்கு வரலன்னாலும் இன்னைக்கு வந்தாலும் பலம் என்னடா, பலம் இன்னைக்கு சொல்லியாச்சு. இந்த ஸ்லோகத்துக்கு பலம் என்ன, சிவானந்த லஹரிக்கு பலம் என்ன விசேஷம். பாவே முகர் பாஜனம் ராஜமௌளே அப்படின்னு சிவானந்தருடைய பலத்தை சொல்லக்கூடியதான ஸ்லோகம். இந்த பலம் வந்த பிறகு என்னாச்சுன்னா துரி கிருத துரிதானி துரட்சராணி துர்பாகிய துக்க துரஹங்கிருதி துர்வதம்சி சாரம் ததீய சரிதம் நிதராம் விபந்தம் கௌரி ஜமாமிய சமுத்வரதத் கடாட்சை அப்படின்னு தலையில எழுதிருந்ததான கெட்ட தலை எழுதுறதுல அத்தனை தலை எழுதும் போயிடுதான் பரமேஸ்வருடைய அனுகிரகத்தினால அப்படின்னு மேல சொல்ற. இத